இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் இந்த டாபிக்கை பத்தி வந்து பேச போறோம். உங்கள பல பேர் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பல பேர் வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். அண்ட் சில பேர் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கியிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பெருசா அதில் வந்து அர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சவங்க நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு வந்து $100 இல்லை 30, 40, $500, மாதத்துக்கு $2000, $3000 இந்த மாதிரி அர்னிங்ஸ்லாம் வந்து வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் நம்ம ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அர்னிங்ஸ் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நம்மளுக்கு வந்து கிடைக்கும், இல்லை அவங்க காட்டுறதுலாம் ஒரு ஃபேக்கான ஒரு கவுண்டிங் வந்து காட்டுறாங்களா, இல்லை அவங்க வேற ஏதாவது இல்லீகல் மெத்தடில் வந்து இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு வந்து வீடியோவாக போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மனசுலையும் இந்த கேள்வி இருக்கும். ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்னிங்ஸ் இல்லாமல் இருக்குமா, இல்லை நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா $500, $1000 கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் நிறைய பேருக்கு வந்து பிகினருக்கு வந்து இந்த கேள்வி வந்து இருக்கும். அண்ட் கூகுள் ஆட்சன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாத ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதோடைய அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணதான் ஓரளவுக்கு நீங்கள் அந்த கூகுள் ஆட்சன்ஸை வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். உங்களுடைய சைட்டில் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிட்டீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஏர்னிங்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேக் எண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களில் பல பேர் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நிறைய போஸ்ட் வந்து போடணும், இன்னும் எஸ்இஓ வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக நம்ம சைட்டில் வந்து கொடுக்கல போல், இல்லை நம்ம சைட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை நம்ம சைட்டில் அந்தளவுக்கு வந்து எஸ்இஓ கண்டென்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல சந்தேகங்கள் உங்களுடைய மனசில் வந்து இருக்கும். ஒருவேளை என்னுடைய சைட் வந்து இன்னும் அந்தளவுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகலையா, இல்லை என்னுடைய போஸ்ட் வந்து அந்தளவுக்கு எல்லாரும் விரும்பி படிக்கிற அளவுக்கு இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் பல பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. பட் இதுக்கு பேக் எண்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் டெக்னிக்கலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கன்க்ளூஷன் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்டில் நீங்கள் எப்பயும் போல் போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கீங்க. அந்த போஸ்ட் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. நீங்கள் கூகுள் நியூஸ் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருப்பீங்க. இண்டெக்ஸிங் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் மட்டும்தான். உங்களுடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வந்து வரும். நீங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு போஸ்ட் வந்து போடுறீங்க, அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுமே கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வரும். அது மூலிமா நீங்கள் வந்து மந்த்லி $100 வந்து ரிசல்ட் வந்து உங்களால் நம்பிக்கையாக சொல்ல முடியும், எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் கொண்டு வர்றது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், முதல்ல நம்ம எஸ்இஓ கண்டென்ட் போடுறோம், பெர்ஃபெக்டாக கீவேர்டு எடுக்கிறோம், எங்கெங்கேயோ கீவேர்டு தேடுறோம், அந்த கீவேர்டெலாம் எடுத்து நல்லபடியாக நம்மளே ஓனாக வந்து ஒரு கண்டென்ட் வந்து போடுறோம். கூகுள் நியூஸ் அப்ரூவல் வாங்கியிருக்கோம், அதனால் இண்டெக்ஸ் ஆகிடுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து காட்டாததுக்கு காரணம் வந்து என்ன அப்படிங்கிறத நிறைய உங்களில் பல பேர் வந்து அதை திங்க் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேர் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குதே தவிர உண்மையிலேயே நம்ம சைட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு போஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து கூகுளில் ரேங்க் ஆகலை அப்படின்னா உங்கள் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேக் லிங்க்ஸு, டொமைனோட யூஆர்எல் ரேட்டிங்கு, டொமைனோட ரேட்டிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. உங்கள் சைட்டு லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸோட அஃபிஷியல் சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, உண்மையிலேயே உங்கள் டொமைன் அத்தாரிட்டிக்கு எவ்வளோ இன்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்குது, அதாவது பேக் லிங்க்ஸ் வந்து இருக்குது, எத்தனை டொமைனோட லிங்கிங் டொமைனாக இருக்குது, அதனுடைய ரேங்கிங் கீவேர்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி டொமைன் அத்தாரிட்டி ஒன்று தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 200 போஸ்ட் போட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய போஸ்ட் வந்து கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒன்றோ ரெண்டோ அப்படி வேணால் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதே தவிர மெஜாரிட்டியான போஸ்ட் வந்து கூகுளில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல காட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ அப்போ உங்கள் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக
ஹை குவாலிட்டி டூ ஃபாலோ பேக்லிங்ஸ் வந்து உங்கள் டொமைனில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். உங்கள் டொமைனுக்கு வந்து ஹை குவாலிட்டி டூ பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டூ ஃபாலோ லிங்க்ஸை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். பேக்லிங்ஸை பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நீ வந்து பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் கூட நிறைய வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து ஒரு பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிரியேட் பண்ண வேண்டிய டொமைனோட அத்தாரிட்டி வந்து ஹை அத்தாரிட்டியாக இருக்கணும். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு டூ ஃபாலோ லிங்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அது மூலிமா உங்களுக்கு வந்து பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும். இல்லை அந்த வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் வந்து ஃப்ரீயாக எழுதி கொடுக்குறது மூலிமா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே உங்கள் வெப்சைட்டோட லிங்க்கை வந்து இன்டர்னல் லிங்காக கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்குள்ள, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காரு, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலாக இருக்குது. இல்லை ஒரு சைட்டு முன்ன பண்ண அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்லிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய சைட்டோட டொமைன் அத்தாரிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெப்சைட்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சிக்னல் கிடைக்குது அப்படின்னாலே உங்கள் டொமைனோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே கூகுளில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து காட்டும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்எப். ஸோ ஏஹெச்எப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டொமைன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்லிங்க்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து இருக்குது, அண்ட் ரெஃபரிங் டொமைன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். ஸோ இந்த ஏஹெச்எப்பில் சொல்லக்கூடிய இந்த டொமைன் ரேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை மோஸ்ட் அஃபிஷியல் சைட்டில் பார்க்கக்கூடிய இந்த டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு உங்கள் வெப்சைட்டில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே கூகுளில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து பெருசாக 2000 வார்த்தை 3000 வார்த்தை இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு 300-400 வேர்ட்ஸ் இருந்தால் கூட அந்த போஸ்ட் வந்து கூகுளில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ரேங்க்கில் வந்து காட்டுறதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் இல்லை, உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நீங்கள் வந்து ஒரு தடுமாற்றத்தில் இருக்குதுங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது, உண்மையிலேயே அது வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸா? ஏன்னா நிறைய ஃப்ரீ வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்லிங்க்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேமிங் பேக்லிங்க்ஸாக தான் வந்து போகுது. பட் ஒரு 10 பேக்லிங்க் வந்து ரியலாக உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த 10 பேக்லிங்க் பின்னாடி வந்து போங்க. அந்த மாதிரி பேக்லிங்க் வந்து ஹை குவாலிட்டி டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸ் வந்து உங்கள் சைட்டுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேக்லிங்க் மூலிமா உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, டொமைனோட ரேட்டிங்கு, ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இல்லை டொமைன் ரேட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டில் நடந்து முடிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஒரே நாள் நைட்டில் இது எல்லாமே நம்ம கொண்டு வந்துடக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒரு மைல் கல்மாக தான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு அத்தாரிட்டியும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக்ஹெண்டில் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் வந்து பண்ணணும். இந்த பேக்லிங்ஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரிங் டொமைனாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமான ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பேக்லிங்ஸ் பின்னாடி நீங்கள் தேடி போனால் மட்டும்தான், அண்ட் தேடி போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேக்லிங்ஸ் வந்து ஹை குவாலிட்டி டூ ஃபாலோ பேக்லிங்ஸாக வந்து இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த பேக்லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து இந்த பேக்லிங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து ஒரு சைட் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேக்லிங்க்ஸு, ரெஃபரிங் டொமைன் எவ்வளோ இருக்குது, லிங்கிங் டொமைன் வந்து எவ்வளோ இருக்குது, உங்கள் டொமைனோட ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, ரெஃபரிங் டொமைன் வந்து எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே இந்த டொமைன் ரேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டொமைன் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னா உங்கள் சைட்டில் பேக்லிங்க்ஸ் வந்து டூ ஃபாலோ பேக்லிங்க்ஸ் வந்து எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டொமைன் அத்தாரிட்டி ப்ளஸ் டொமைன் ரேட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உண்மையாக நீங்கள் உங்கள் சைட்டில் வந்து நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட்டும் எழுதி நீங்கள் கஷ்டப்பட்டு போடுறீங்க, உழைக்கிறீங்க. பட் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேக் எண்டில் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து கற்றுக்குங்க, என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும்.
ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள்லையோ 15 நாள்லையோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு லாங் டைமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் வந்து இருக்கணும். ஆட்சன்ஸை பொறுத்தவரை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எதுவுமே வந்து ஒரு லீகலான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் நிறைய இல்லீகல் மெத்தடும் வந்து இருக்குது. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி மெத்தடு மட்டும்தான். டெம்பரவரியாக நீங்கள் ஒரு $500 $1000 வேணால் அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எடுக்கலாம். பட் அது வந்து லைஃப் டைம் நீங்கள் கொண்டு போக முடியாது உங்களுடைய வெப்சைட்டை. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களுடைய வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி, பேக்லிங்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன லீகலான வழிகள் வந்து என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு போயிட்டு வேர்ட்ப்ரெஸ்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.